இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படிய வேதத்திலிருந்து ஒரு 3 வசனத்தை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது லூக்காவின் யோவான் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாய் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அறியப்படாதவர்களை குறித்து ஆண்டவர்கள் சொல்லல, அறிந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் என்னதுல பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் அனுப்பப்பட்டவரிலும் பெரியவன் அல்ல. அதை புரிந்து கொள்ளணும். அப்ப வானத்தையும் பூமியும் படைத்த அந்த சராசரங்களை சிருஷ்டித்தவர் மனுரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார் என்கிற காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் முன்மாதிரியாய் ஒரு காரியத்தை வைத்து விட்டு போயிருக்கிறார். ஐயா, ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு முன்மாதிரி. அவர் சொல்றார் பாருங்க, ஆண்டவர் போதருமாய் நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அவர் கடைசியா ராபோஜனை பண்ணி அந்த நேரத்துல அவர் தன்னை தாழ்த்தி ஜனங்களுக்கு நம்மை வெளிப்படுத்தும்படியே நீங்க இப்படிதான் நடக்கணும், நான் ஆண்டவர் என்ன நீங்க நினைக்கிறீங்க, நான் இந்த இயேசுக்கு மேசியா என்று நீங்க நினைக்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி தன் துண்டெடுத்து இடுப்புல கட்டிட்டு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து ஒவ்வொருடைய கால்களையும் அவர் கழுகுறார். யாரு? வானத்தையும் பூமியும் அந்த சராசரங்களை சிருஷ்டித்த ஒரு தெய்வம் தன்னை பலியாக கொடுக்க போகிற அதுக்கு முன்பதாய் அவர் ஒவ்வொருடைய சீசருடைய கால்களை கழுவுகும் பொழுது அந்த 12 சீசருடைய நிலைமை அவங்க பாருங்க எப்படி இருக்கும். அவர் உலகத்தின் ரட்சகர், சிருஷ்டிகர், அவரு சூரியனையும் சந்திரனை உருவாக்கினவர். நினைச்சு பாருங்களேன், பண்டக சாலையிலிருந்து காத்தை என்ன செய்யறாரா, அவர் கரத்தில் வச்சு அரசாளுகிறாராம். இறைய நில்லு அப்படின்னா நிற்கும் காத்து, சூரியன் உதிக்காத அப்படி நில்லு அப்படின்னா நிற்கும், தரித்து நிற்கும். ஆண்டோடைய பிள்ளைகள் நிற்க வைத்திருக்கிறாங்க யோசுவாவின் காலத்துல. அப்ப அவர் என்ன செய்யறாரு பாருங்க, காலை கழுவினாராம். அப்ப தாழ்மைய வெளிப்படுத்து. அநேக பேர் நக்கலாச்சும், இயேசு கிறிஸ்து போல ஒரு கணத்தை அரைச்சா ஒரு கணத்துக்கு அப்படிலாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்படி உண்மையா நீ நான் சொல்லி கொடுத்ததை நீ பின்பற்றினா அவங்க என்ன செய்வாங்க, ஓ மூலமா கிறிஸ்துவ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காண்டிதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் காலை கழுவி இருக்கேன், சர்வ வல்லமையில தேவன் நான் உன் காலை கழுவி உன் காலை தொடச்சே அப்படின்னா எவ்வளவு தாழ்மையாய், இப்ப நானே இதை செய்தேன் அப்படின்னா நீ எவ்வளவு தாழ்மையா இருக்கணும். நீங்க சர்ச்சில் போய் காலை கழுவணுன்றதுக்கான ஆண்டவர் இந்த காரியத்தை எழுதப்படவில்லை. பிரியமானவர்களே, இடத்துல இந்த ராபோஜனத்துக்கு முன்னாடி கால் கழுவாங்க. கால் கழுவுவது பெருசு அல்ல. ஒவ்வொருவரும் ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒவ்வொருவரும் தாழ்மையின் குணத்தை அங்கு வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார். எவ்வளவு கேவலம், நானே காலை கழுவுனேன், அடுத்து நீ குப்பையில கிடக்கிற உன் காலை நான் கழுவிட்டேன், நீ யாரு, நான் உன்னை உருவாக்கிறவன், நான் உன் காலை என்ன செய்வேன் கழுவி உனக்கு தொடச்சு உனக்கு முன் மாதிரியா என்னுடைய அந்த தாழ்மையின் காரியத்தை உனக்கு காண்பிச்சுட்டு போறேன். நமக்கு பெருமை, எதையோ பணத்தை குறிச்சு பெருமை, அதை குறிச்சு பெருமை, இதை குறிச்சு பெருமை, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருப்பீர்களானால், இயேசுவை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால், அவர் இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனத்தினுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் நீங்க தாழ்மையின் ரூபம் எடுக்கணும். பிரியமானவர்களே, விட்டு கொடுங்க. அநேக நேரத்துல விட்டே கொடுக்கிறதுக்கான மனம் என்ன வராது பார்த்திருக்கீங்களா? அநேகருக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளவர்களுக்கும் படிச்சு சொன்னாலும் கொஞ்சம் விட்டு கொடுங்க, கொஞ்சம் தாழ்மையா போங்க, அவன் என்ன அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த முன்மாதிரியை அப்படி சொல்றாரு. முன்மாதிரியாய் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்.
இப்படிதான் நீ நடக்கணும் அப்படின்னு மாதிரியை காண்பிக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை நடக்கணும். மற்ற எல்லாத்தையும் நம்ம கடைபிடித்து விடுகிறோம். ஆனா இப்படிப்பட்டதான காரியத்தை நாம் கடைபிடிக்கிறோமா என்று பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை எத்தனை பேர் அந்த தாழ்மையான ஒரு குணநலம் நமக்குள்ள இருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் எனக்குள்ள ஆண்டவர் கிறிஸ்து என்னை வெளிப்படுத்த முடியும். சடீதிய கோபம் வருகிறதா? அப்படியே டக்குன்னு கோபம் வரும் பாருங்க, முகம் மாறும், அப்படியே முகம் மாறிடும். நல்லா இருப்பாங்க, டக்குன்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தாழ்மைப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். பிரியமானவர்களே, அங்கு சொல்லப்பட்ட அந்த 12 அப்போஸ்தலர்களுக்கு அவர் முன்மாதிரியை சொன்னார். அங்கிருந்து தான் என்னச்சது, உலகம் எங்கும் ஜனங்களுக்கு இந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அறிந்து கொண்டவர்கள் நான் படிச்சதுனால நான் படிச்சுட்டேன் அப்படின்றதுல, ஐயா வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் தான் சொல்றாரு, நான் ஒரு காலை கழுவினேன். அப்ப அந்த காலை கழுவுனதுக்கு எவ்வளவு தாழ்மையின் குணத்தை நான் வெளிப்படுத்திருக்கிறேன் என்பதை பார்க்கணும். நீங்க உங்களை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள், என்ன உங்ககிட்ட தாழ்மை இருக்கு? ஆத்துமா ரட்சிப்புக்காண்டிதான், ஒரு மனிதன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படியா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அறிந்து கொண்டிருக்கிறார். அனுப்பப்பட்டவனிலும் அனுப்பினவரிலும் அனுப்பப்பட்டவன் என்ன செய்ய பெரியவன் கிடையாது. ஊழியக்காரனிலும் எஜமானை காட்டிலும் ஊழியக்காரன் பெரியவன் கிடையாது. ஆனா நீ செய்ய, எஜமான நான் செய்யும் போது நீ செய்யணும்ல அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். அப்ப உங்களுக்கு ஆண்டவர் அந்தஸ்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க முன்மாதிரியா இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். 4 பேருக்கு தலைவனா இருந்தாலும் சரி, 10 பேருக்கு தலைவனா இருந்தாலும் சரி, 100 பேருக்கு தலைவனா இருந்தாலும் சரி, 1000 பேருக்கு தலைவரா வச்சிருந்தாலும் சரி, 5000 பேருக்கு தலைவரா இருந்தாலும் சரி, 10,000 பேருக்கு தலைவரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அந்த காரியத்தை நீங்க பின்பற்றவர்களாய் காணப்படுகிறீர்களா என்று பார்க்க முடிய ஆண்டவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, தாழ்மையின் குணம் நம்ம கிட்ட இருக்கா? தாழ்மையை குறித்து தான் ஆண்டவர் எழுதப்பட்டு இருக்கிறார். நீ காலையை நான் கழுவுனேன், நீ போய் ஒவ்வொருடைய கால்களை கழுவணும் அப்படின்றதுக்காண்டி அவர் சொல்லல. இந்த தாழ்மை உங்களுக்குள்ள வெளிப்படுத்துங்க. முன் மாதிரியை தான் நான் சொல்றேன், மாதிரியை காண்பித்து விட்டு போகிறேன். எவ்வளவு பேரு சீசர்களாய் இருக்கிறவர்கள் தாழ்மையை வெளிப்படுத்துகிறோம். நம்மள ஒவ்வொருவருடைய இருதயத்தை தொட்டு நம்ம பார்த்தோம்னா தான் தெரியும் எவ்வளவுக்கு எவ்வளவு என்கிட்ட தாழ்மை இருக்கு. போதிக்கிற நான் தான் அந்த தாழ்மையை குறித்து, தாழ்மை எனக்குள்ள இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு பிரயோஜனம் இல்லையே. ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுகிறவராய் காணப்படுவார். பிரியமானவர்களே, ஒருவேளை ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இந்த தாழ்மை குணம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். வேத புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா தான் ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா இந்த தாழ்மை, எனக்குள்ள இருந்த தாழ்மை உங்களுக்குள்ள இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னது போல தன்னை எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு தாழ்த்திட்டார். அவர் நாட்டுடைய ஒரு தலைவர் கிடையாது, உலகத்தினுடைய தலைவர் கிடையாது. அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை, காற்றும் கடலும் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. அந்த மைண்ட் நமக்கு இருக்கணும். யாரோ ஒரு மனுஷன் சொன்னா அப்படின்னு நினைக்காதீங்க. அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர், வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி. அவர் மனிதனுடைய காலை கழுவி தாழ்மையை வெளிப்படுத்தினார்னா, நான் உனக்கு மாதிரியை நான் நிச்சயிச்சுட்டு போனேனே, நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். பெரியமானவர், எத்தனை பேர் தாழ்மையின் குணத்தை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களை காணப்படுகிறோம் என்று பார்க்க முடியும். ஆண்டவர் உங்களோடு என்னோடு பேசுகிறார். எத்தனை விசுவாசிகளை நீங்க துன்பப்படுத்துறீங்க, எத்தனை விசுவாசிகளை நீங்க முறுமுறுக்கிறீங்க, எத்தனை விசுவாசிகளை அற்பமா நினைக்கிறீங்க. யாரையுமே அற்பமா நினைத்துறாதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீங்க முன்மாதிரியாய் வைத்து போட தாழ்மையான குணநலங்களை எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க ஆண்டவர். நாங்கள் கடைபிடிக்க முடியாத செய்தீங்க ஆண்டவர். எவ்வளவு தாழ்மையா நாங்கள் நடக்க முடியுமோ
அதை எங்க வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர், இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் நீங்களே இந்த தாழ்மையை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உலகம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கல, சர்வ வல்லமையில தேவன் நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கீங்க. அதை நாங்க செயல்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.